உடனடியாக கெஸ் பண்ணி அந்த மைண்ட் அப்படியே கிரியேட்டிவ் பண்ணி தன்னுடைய டேலண்ட்டை கொண்டு வந்தா பாத்தியா, அதெல்லாம் நிற்கிறான். நான் மணி பொண்ணு கோகுல் பொண்ணுங்கிறக்காக நான் பெருமை சொல்லலாம். அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் நான் சொல்லுவேன். புரியுதா? சூப்பர் டேலண்ட். நீ இன்னும் நல்லா வரணும், நீங்களும் நல்லா வரணும். எல்லாரும் நல்லா பேசுனீங்க. ஆனா சார் உங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து பழசுக்கா புதுசுக்காங்கிறது எனக்கு தெரியல. நீ வந்து சயின்ஸ் நாலேஜ்ல நல்லா பேசுன தம்பி, சூப்பரா பேசுன. ஆனா பண்டிகைக்கு பேசுறது வந்து வீக்கா போயிடுச்சு. பண்டிகைக்கு பேச முடியாது. புரியுதா? பண்டிகை வந்து உண்மையாலுமே இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா இல்லாத காலத்துல எப்படி தெரியுமா? யாராச்சும் நீங்க என்னுடைய ஸ்டேஜ்ல இருந்தா யோசிச்சு பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி எங்காச்சும் இருப்போம், ரொம்ப ஒரு குறைஞ்ச ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல இருப்போம். அந்த பண்டிகைக்கு எல்லாருமே நம்ம ஊருக்கு ஓடிடணும். அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு பாசம், அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு உணர்வு வந்து நம்ம ஊருக்கு போகணும்னு ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி தான் அவன் வேலை செய்ய ஆரம்பிச்சுக்குவான். அவனுக்கு முழுசா அந்த சம்பளம் வாங்கிட்டு மீண்டும் ஊருக்கு வர்ற வரைக்கும் அவனுக்கு நினப்பு அதுலயே தான் இருக்கும். அந்த ஒரு நாள் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போகும்போது தெரியும் அந்த வலி ஒன்றும். இன்னைக்கு செல்போன்ல ஈஸியா பாத்துக்கிறதுனால இன்னைக்கு பாசம் அருந்து போச்சு, அன்பு அருந்து போச்சு. யாருக்கு இருக்குது? உண்மையாலுமே அது நிறைய நம்ம மாற்றம், நிறைய விஷயம் போயிடுச்சு. இன்னைக்கு மனிதன் வந்து செல்போனால பிடிச்சிட்டோம். சோசியல் மீடியா தேவைதான். எதுக்கு? நான் ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்றேன். சோசியல் மீடியா தேவைதான். எதுக்காக சோசியல் மீடியா தேவை? தன்னுடைய தகவல்களை பரிமாறிக்கிறதுக்கு தேவை. குழந்தைகளுக்கு உண்மையாலுமே இன்னைக்கு செல்போனை கையில கொடுத்து போட்டு பேரண்ட் எல்லாம் வந்து ஜாலியா நம்மளுடைய வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறோம். ஆனா குழந்தைகளுக்கு மூளை எவ்வளவு பாதிக்குதுன்னு யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. கேட்டா அழுகுது. அவ்வளவுதான் ஒரே காரணம். வீட்டுக்காரர் இருந்தால் கம்முன்னு வேலை முடிஞ்சது, அவர் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அப்ப அந்த குழந்தைகளை யாருமே கவனிக்கிறது இல்லை. அதுகளுக்கு முதல்ல நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம், என்ன வளர்றோம், நம்ம என்னவா மாறணும், டாக்டரா மாறணும். எதுக்கு டாக்டரா மாறணும்? சம்பாதிக்கிறதுக்கு மாறணும், 4 பேர்த்த காப்பாத்துறதுக்கு மாறணுங்கிற எண்ணத்தை விதைக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரியான பண்டிகைகள் எதுக்கு வச்சாங்க? தன்னுடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கும், தன் குணத்தை ஏற்றிக்கிறதுக்கும், அறிவை வளர்த்திக்கிறதுக்கும், பக்தியை பெருக்கிக்கிறதுக்கும் தான் இந்த பண்டிகைகள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியிலே வந்து சொல்ல போனீங்கன்னா எப்படி சொல்றது, பண்டிகையில விநாயகர் சதுர்த்தியில முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நல்ல விழிப்புணர்வு இருக்குது, நல்ல கூட்டம் ஆகுது. விளையாட்டுக்காகவே நிறைய பேர் இன்னைக்கு விழிப்புணர்வா ஆயிட்டீங்க. ஆனா யாருமே அந்த பக்தி மார்க்கத்துல தியானத்தை கற்றுக் கொடுக்கிறது. பண்டிகைகள் அன்றைய காலத்தில் சிறந்ததா, இன்றைய காலத்தில் சிறந்ததா என்ற தலைப்பில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் JKJ காலனி பெரியார் நகர் பகுதியில் நடைபெற்ற விவேகானந்தா நட்பணி மன்றத்தின் 22ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் நடந்த பட்டிமன்றம் வெகுவாக கவனத்தை ஈர்த்தது. அந்த காலத்துல கொண்டாடின பண்பாட்டு கலாச்சாரம் வந்து இந்த காலத்துல யாருமே கொண்டாடல. அவ்வளவுதான். மதியானம் கடையில ஆர்டர் போட்டு தான் அவங்க கொடுத்தாங்க. அடுத்து வந்து நம்ம இப்ப டாபிக் கொடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த பொண்ணுங்கிட்ட ஸ்பெஷலா வந்து நான் பொண்ணுங்கிட்ட சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, ஒரு பண்டிகைக்கு முன்னத்த நாள் போய் வீடு வீடா அலைவாங்க. போய் மருதாணி பொறிச்சு அதை கையில வச்சு நாளை காலையில செவந்திருக்கான்ற பாக்குற சுகம் இன்னைக்கு இருக்குமா? பேரா போய் கடைக்கு போய் 10 ரூபாய்க்கு ஒரு மெஹந்தியை வாங்கி கையில போட்டு உட்காந்துக்க வேண்டியது. அந்த மருதாணி கொடுத்த இந்த ரெட்டிஷ் கலர், அந்த கலர்ல இந்த காலத்துல இருக்கிற மெஹந்தி கொடுக்குமா? எல்லாம் ஆர்டிபிஷியல் கெமிக்கல்ஸ் தாங்க. அந்த காலத்துல கொண்டாடின எந்த பண்டிகையுமே பண்பாட்டு கலாச்சாரத்தோட இந்த காலத்துல கொண்டாடினதே இல்லைங்க. அதே மாதிரி பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல காலையில எவ்வளோ 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பெரியவங்க கையால எண்ணெயை தலையில வச்சு குளிச்சு பெரியவங்க காலில் விழுந்து பாரம்பரியமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டாடுவாங்க. ஆனா இந்த காலத்துல 10 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது, குளிக்கிறதா இல்லையான ஒரு டவுட் வேற. அப்படியே குளிச்சுட்டு காலங்காத்தால கோயிலுக்கு போனா அப்ப காலையில கோயிலுக்கு போய் போடுற போஸ்ட் நைட்டு வரைக்கும் போஸ்டா இருக்கும். ஐ கோ டு திருச்செந்தூர், ஐ கோ டு பழனி அப்படின்னு காலையில போஸ்ட் போட ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் போஸ்டா போட்டு தாக்க வேண்டியது. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க போடுற போஸ்ட் எல்லாம் வந்து நீங்களா பண்றதுக்காக இல்ல, வெளியே இவனுக்கு தெரியணும் அவனுக்கு தெரியணும்ன்ற ஒரு கேட்டு பொறாமையோட தான் நீங்க எல்லாத்தையுமே போய் போஸ்ட் போட்டெல்லாம் போட்டிருக்கீங்க. இன்னொன்று வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க, வெளியே வந்து விநாயகர் சூரிய பகவானுக்கு வந்து இந்த பொங்கல் படைச்சு கொண்டாடுவோம். இப்பெல்லாம் யார் எந்த வீட்டுல வந்து மண்பானையில பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படைக்கிறீங்க? யாராச்சும் பண்ணுவீங்களா? அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டே போக விரும்பல, அதுவும் இல்லாம டைம் வேற ஆயிடுச்சு. ஸோ முடிச்சிடலாம். அதே மாதிரி விவேகானந்தா நட்பணி மன்றம் சார்பில் 22ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இப்பகுதியை சேர்ந்த கோகுல் என்பவரது தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற இமைகள்
அறக்கட்டளை நிறுவனர் சுந்தரம் மற்றும் பிரபஞ்ச ஆசிரம அறக்கட்டளை நிறுவனர் தங்கமணி ஆகியோருக்கு கௌரவப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர் சரவணன் பங்கேற்ற நிலையில் அவரது பேச்சும் வைரலானது. பக்கத்து வீட்டில் போய் தண்ணி கேட்குறாரு. அப்போ உள்ளே இருக்கிற அம்மா வந்து வெளியே வந்து பார்த்துட்டு அங்கே இரு தண்ணி கொண்டு வந்துறேன்னு சொல்லிட்டு மோர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ள சாப்பாடு ஆகிட்டு இருக்குது, சாப்பிட்டு போயிடலாம், நீ ரொம்ப களைப்படைஞ்சிருக்கிற அப்படின்னா. அந்த காலத்து பெரியவங்களுடைய தன்மை அதுதான். ஒருத்தருடைய மூஞ்சி பார்த்தாலே சொல்லிடுவாங்க, ரொம்ப சோர்வடைஞ்சிருந்தா சோகத்தில் இருக்கானா, பசியில் சோர்வடைஞ்சிருக்காங்களா, அல்லது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா, ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா, அல்லது பண பிரச்சனையா அப்படிங்கிறத முகத்தை பார்த்தே சொல்லுவாங்க அந்த காலத்து பெண்மணிகள். அப்படி அந்த பெண்மணி சொன்னது வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிற, பசியாக இருப்பியா இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பாடு கொண்டு வந்துடுற அப்படின்னு. அப்போ அந்த மாணவன் சொல்கிறாப்புல, மோர் மட்டும் போதுங்கம்மா, நான் தாத்தா வீட்டுக்கு போகிறேன், தாத்தா எனக்காக ஏதாச்சும் கொடுக்குறக்காக வச்சுருப்பாங்க, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் போயிடுறாரு. காலங்கள் உருண்டோடுது. ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் உருண்டோடுது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய நோய், கொடிய நோய் உலகத்தை தாக்குது. இது வந்து உண்மை கதைங்க. ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் தாக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலரா, ரணஜன்னி, அம்மை நோய், போலியோ, இந்த மாதிரி மிகப்பெரிய கொடிய நோய் அட்டாக் ஆகுது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பாட்டிக்கு ரொம்ப கொடிய நோய் ஒன்று அந்த ஊர் ஃபுல்லாக வந்தாச்சு. அப்போ அந்த பாட்டியை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அந்த பாட்டினால நடக்க முடியல, இறக்கிற தருவாய் ஆயிட்டாங்க. 1 நாள் 2 நாள் அப்படிங்கிற தவணையில் இருக்காங்க பாட்டி. கொண்டு போய் வண்டியில், மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் போது கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு பழச்சிடுறாங்க. 4 நாள் கழித்து 5 நாள் ஆகும்போது, 6 நாள் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுக்கு வர்றாங்க. நினைவுக்கு வந்ததுக்கப்புறம், என்னை அப்படியே விட்டுருந்தா நான் இறந்துருப்பேனே, இங்கே ஒரு பெரிய டவுனுக்குள்ளே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்களே, நான் எப்படி பணம் கொடுப்பேன், என்னோட கையில் பணம் இல்லையே, நான் எப்படி பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் அந்த அம்மா படுத்திருக்காங்க. காலையில் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த லெட்டரில் வந்து நீங்கள் கொடுக்கப்பட வேண்டிய தொகை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற எழுதி ஒரு சீட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, அங்கே இருக்கிற நர்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா எனக்கு வந்து ஃபீஸ் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, என்ன காரணம், நான் 5 நாள் இங்கே இருந்திருக்கேன், எனக்கு 5 நாளுக்கு மருத்துவ செலவாயிருக்கு, நான் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கொஞ்ச நாளுக்குள்ளே பணம் கட்டிடுறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை டாக்டர் ஐயா தான் சொன்னாங்க உங்களுக்கு பணம் வேண்டாம்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நான் டாக்டர் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டியை கூட்டிகிட்டு போய் டாக்டர் ஐயாவை கேட்கும்போது, பாட்டி நான் சின்ன வயசில் எங்கள் தாத்தாவை பார்க்க வர்ற அன்னைக்கு 1 டம்ளர் மோர் கொடுத்தீங்கல்ல, அப்போ என்னுடைய களைப்பு போய் நான் எங்கள் ஐயா வீட்டில் சாப்பிட்டு திருப்தியாக இருந்து நல்ல முறையில் படித்து என்னுடைய மூஞ்சி வாட்டத்தை பார்த்ததையுமே நான் பசியோடு இருக்கிறேங்கிற அறிஞ்ச உங்களுடைய மனசை நோகாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் ஃபீஸ் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னாரு. 1 டம்ளர் மோருக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. அதனால நான் என்னுடைய கருத்து என்னவென்றால், இங்க இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒரு இது மாதிரி ஒரு விசேஷம், ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலுமே ஒன்று கூடி, அது பெரியார் நகர் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறப்பாக ஒன்று கூடி இருக்கீங்க. இது மாதிரி விநாயகர் சதுர்த்தி என்ன ஒரு விழா நடந்தாலும் சரி, பொங்கல் விழா நடந்தாலும் சரி, என்னை கூப்பிடுங்க, என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பு தர்றேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன சின்ன அன்னதானம் கொடுக்கலாம், ரத்த தானம் கொடுக்கலாம். நம்மளால அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஒரு சிப்ப அரிசி வாங்கி கொடுத்துடலாம். பூரா என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிப்ப அரிசி வாங்கி கொடுங்க. அதுவும் முடியலையா, கருகாப்பில் ஒரு கருகாப்பில் கொண்டு வந்து கொடுங்க. அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அன்னதானம் போடுவாங்க. அப்படியும் முடியாதவங்க தன்னுடைய உடலில் இருக்கிற 300 மில்லி ரத்தம் கொடுங்க, ரத்த தானம் பண்ணலாம், கண்டானம் பண்ணலாம். இறந்ததுக்கு அப்புறம் இருக்கும் வரை இரத்த தானம், இறந்த பின் கண்டானம் என்னும் அடிப்படையில் வாழும் வரை நல்லபடியாக வாழ்ந்து இறந்ததுக்கு அப்புறம் கண்களை தானமாக கொடுத்து இருவருடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் உங்கள் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளையின் அன்பு அமைதி வணக்கம். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, எங்களுக்கு 3 வேளை சாப்பாடுன்றது எனக்கு மற்ற உங்களை மாதிரி நல்ல அன்புள்ளவங்களால தான் கிடைச்சிட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு ஐயா சொன்ன மாதிரி சின்ன கதை மட்டும் சொல்லியிருக்கேன். கதை கிடையாது, அது பல்லடத்தில் நடந்த ரொம்ப சம்பவம். அது மாணவர்களுக்கு வழி கடைக்கு போகும்போது
தக்காளி விலை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க நேரத்தில் கிலோ வந்து 200 வந்தது எனக்கு. மளிகை கடைக்கு போயிருக்கும்போது ஒரு தம்பி வந்து அப்படி ஸ்கூல் படிக்கிற மாணவர் தான் உள்ளே வந்து அப்படி வந்து பார்த்துட்டு தக்காளி எடுத்து வச்சுட்டு இருந்தார். கடைக்காரர் பார்த்து கேட்டார், அப்படி தம்பி தக்காளி என்ன தெரியுமான்னு கேட்டார். அவர் பார்த்துட்டு தெரியுங்க அப்படின்னார். இவ்வளோ தக்காளி எடுத்துருக்கு, 3 கிலோ தக்காளி எடுத்துட்டார். 600 ரூபாய் போயிட்டீங்களா, 3 தக்காளி எடுத்து அப்படி அவர் சொன்னா, அப்படி இன்னைக்கு மது ஆலையும் சிகரெட் ஆலையும் குடிச்சு மாணவர்கள் கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும், அதை விட பெருமை இருக்கிற அண்ணாவுக்கு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் யாரும் குறைச்சாட போட வேண்டாம் அப்படின்றதுல ஒரு பெரிய உதாரணம் தான். அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் வந்து ஒரு விதையாக இருக்கணுமா தவிர அது வளர்ந்து பெரிய மரமாக வளரணும்னு ஆசைப்படுறேன் நான். எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய விவேகானந்தா நற்பணி மன்றத்துக்கு எல்லாரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி அண்ணா கோகு அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. விழிப்புணர்வா ஆயிட்டீங்க. ஆனா யாருமே அந்த பக்தி மார்க்கத்துல தியானத்தை கற்றுக் கொடுக்கறது இல்ல, ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்ல, குழந்தைகளுக்கு ஒரு பூஜையில உட்கார வைக்கிறது சொல்லிக் கொடுக்கறது இல்ல, சாமி எப்படி கும்பிடுறதுன்னு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. காரணம் நமக்கு பல ஸ்ட்ரெஸ், பல மன உளைச்சல், பல வேலை. அதனால இந்த விநாயகர் சதுர்த்தி எதுக்காக கொண்டாடுது? முதல்ல எல்லாத்துக்குமே எதுக்காக கொண்டாடுறோம்? விளையாடுறோம், போட்டி வைக்கிறோம், ஜாலியா பேசுறோம், எல்லாம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனா விநாயகர் சதுர்த்தி நோக்கம் என்ன? அடிப்படை ஒரு ஆணியரோ அதுதான். விநாயகர் சதுர்த்தி நோக்கம் என்ன? பக்தியை வளர்த்துறதுதான். அந்த பக்தியை போல வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கொடுங்க. அதாவது நல்ல நாள்ல எப்படி இருக்கணும், அதாவது எல்லா நாளும் பண்டிகை நாள் தான், எல்லா நாளும் பிறந்த நாள் தான், இந்த நாள் தான் அப்படி, அந்த நாள் தான் அப்படின்னு மனநிலை மாத்திக்க வேண்டாம். சந்தோஷம்ங்கிறதோ மகிழ்ச்சிங்கிறதோ எல்லாமே நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குது. அதனால எல்லா நாளும் பண்டிகை நாள் போல முடிவு எடுத்து நீங்க துள்ளி குதிங்க. குழந்தைகளுக்கு முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுங்க. முதல்ல எதுக்கு குழந்தைங்க பக்தியை வளர்ந்தாலே ஞானம் பெற்றுக்கும், அறிவு வளர்ந்துக்கும், ஒரு முன்னெச்சரிக்கை செயலை செஞ்சுக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா உங்க எல்லாத்துக்கும் குழந்தைங்க நல்லா கவனிக்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இப்போ நீங்க போய் கரண்ட் பக்கத்துல இருந்துச்சுன்னா தொட முடியுமா? தொடக்கூடாது இல்ல, தெரியுமில்ல நம்மளுக்கு. அந்த மாதிரி எந்தெந்த செயல் அப்பா அம்மா செய்ய வேணாம் சொல்றாங்களோ அதை வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாம நம்ம செய்யக்கூடாது. அதுல புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடாது. புரியுதா? என்ன காட்டணும்? அம்மா அது கரெக்டா தப்பாமா, நீ சொன்னது எதுக்குமா, நீ என்னோட சேஃப்டி திறமை சொன்ன அப்படின்னு வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கணும். அது அம்மா திட்டுன்னு நீங்க பயந்து கூடாது. புரியுதா? அப்போ அந்த கரண்ட் தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம ஷாக் அடிச்சிடும் இல்ல. அப்போ ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி இன்கேஸ் ஏதாச்சும் இப்படி நடந்தா என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்ல. எனக்கு 2 நாளா கூட நான் பகிர்ந்துக்கிறேன். 2 நாளா எனக்கு மனசு ரொம்ப வருத்தம். ஏன் தெரியுமா? இந்த கரப்புதூர்ல ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துருப்பீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. சிசிடிவி அனாதான் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி செய்தியை அடிச்சிருது. 6 வயசு குழந்தை. ஜஸ்ட் அந்த பேரண்ட்ஸ் ஒரு சின்ன கவனக்குறைவு, அந்த டிரைவருடைய ஒரு சின்ன கவனக்குறைவு. அந்த குழந்தை கிராஸ் பண்றதுக்கு வருது. ஆல்ரெடி கூட ஒரு 3 குழந்தைங்க. அந்த அம்மாவுக்கு தானா இந்திக்கார பெண்கள் தான், அது குழந்தை. நம்மளுக்கு எல்லாமே குழந்தைங்க தானே. சோ அசால்ட்டா விட்டுட்டாங்க அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்க ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு ஒரு குழந்தை எது வண்டி வரலன்னு கேப்ல ஓடிடுச்சு. அந்த இன்னொரு குழந்தை அந்த லாரி வர்றதை கவனிக்காம அதுவும் ஓடிடுது. அந்த வீட்லயே அடிச்சு சாமி என்னால அந்த அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த ஃபீலே வேற மாதிரி, இன்னுமே ஒரு மனசுக்குள்ள அந்த ரணமா இருக்கு. நான் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வந்தேன். இந்த குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த நினைப்பு வந்துட்டே இருக்குது. எப்படி தெரியுமா? அள்ளி போட்டுட்டு போனாங்க, தனித்தனியா தெரிஞ்சிச்சு. அந்த வீடியோ எடுத்து அதை செய்தி பிரேக்கிங் வேற கூடுதல் விவரங்களை கூறுதல் தரான் அப்படிங்கும்போது சொல்ல எனக்கு மனசே இல்லை, வீடு வந்து மனசே இல்லை. சோ அதனாலதான் ஏன் சொல்றேன்னா, குழந்தைங்க தயவு செஞ்சு புரியுதா, அப்பா அம்மாவுக்கு தெரியாம எதுவும் செய்யாது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி இப்படி ஆயிட்டா என்ன பண்றது, இப்படி ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை செயல். அதை எல்லாரும் அந்த குழந்தைகளுக்கு கத்துக் கொடுங்க. முதல்ல பக்தியை எல்லாத்துக்கும் கத்துக் கொடுங்க. அது எல்லாம் தானா வளரும். ரொம்ப நன்றி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. 2வது சார், உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னுடைய கோரிக்கை வந்து பண்டிகை காலங்கள் அன்றைக்கு தான். இன்றைக்கெல்லாம் ஏமாத்திக்கிறாங்க. ஒருத்தருக்கு முன்னாடி ஒண்ணு, பின்னாடி ஒண்ணு, உள்ள ஒண்ணு, வெளி ஒண்ணு, எல்லாருமே நாடகம் தான் இன்னைக்கு வாழ்க்கையே மேட. அதனால அன்னைக்கு உண்மையா இருந்தாங்க, உணர்வா இருந்தாங்க, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாங்க. நினைப்புகளும் சரியா இருந்துச்சு. யாரும் யாரை கெடுத்துக்கிற நினைப்பு இல்ல, பொறாமை இல்ல, போட்டி இல்ல, எல்லாரும் ஊக்குவிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த பண்டிகையோட உணர்வுகள் வேற, இன்னைக்கு இருக்கிற பண்டிகையோட உணர்வுகளே வேற. சோ நம்மளுக்கு மனிதன் மிருகம் இல்ல, மிஷின் இல்ல. மனிதன்கிற நிலையை
முழுமையா நம்ம கட்டுக்குள்ள வச்சு அந்த பண்டிகைக்கு வந்து அன்றைய காலம்ங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தான் சொல்றேன். சார் இன்னும் கருத்து கொடுத்துட்டு போறோம், அது அவருடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி. விருந்தோம்பல் இதெல்லாம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பண்டிகைகள் வந்து ஆடம்பரமாக கொண்டாடப்படலாம். ஆனால் அந்த பண்பு வளர்ச்சி, அந்த நிகழ்வுகள், மனசு மாறுறது எல்லாமே வந்து பண்டிகையினால் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அந்த காலத்தில் நல்ல பண்புகளை பெற்றது. எனவே நான் முடிவு என்ன சொல்ல போகிறேன்னா, பண்டிகைகள் கொண்டாடுறதுனால ஆடம்பரமாக இருக்கலாம், ஆனால் அதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் ஏற்கனவே பழைய காலத்தில் கொண்டாடி ஏற்படக்கூடிய பண்பு நலன்கள் இப்பொழுது வந்து வளர்ச்சி அடையுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு பண்பு, விருது உபசரித்தல், பெரியவர்கள் மதித்தல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த விழாக்களில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்தது. எனவே கொண்டாட்டத்தில் வேண்டுமானால் தற்காலத்து பண்டிகைகள் முதலிடம் பெறலாம். ஆனால் அந்த பண்டிகை கொண்டாடுதலால் ஏற்படக்கூடிய பலன், பண்பு வளர்ச்சி, அன்பு வளர்ச்சி, அவங்க பாசம் உண்டாகிறது, அவங்க பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படுகிறதா வந்து ஒவ்வொரு பண்டிகையிலையும் அந்த காலத்தில் தான் சிறப்பாக இருந்தது. எனவே